இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வத்துடைய படம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் ஒரு சில பேர் குலதெய்வத்தினுடைய படத்தை வச்சுக்கலாம். குலதெய்வ படம் அப்படிங்கிறது, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கோடி தெய்வம் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு இணையாகாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த வகையில் குலதெய்வத்தினுடைய படம் உங்களுடைய குடும்பத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. ஆனால் ஒரு சில பேருக்கு குலதெய்வத்தினுடைய படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது, குலதெய்வத்துடைய படத்தை புகைப்படம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்கும். அந்த விதிக்கு உட்பட்டு ஒரு சில பேர் குலதெய்வத்து படம் வைக்க முடியாமல் இருந்தால் கூட இஷ்ட தெய்வத்தை, அதாவது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பானதாகவும் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத விட குலதெய்வம் அப்படிங்கிறத விட பொதுவாக எந்த தெய்வம் வச்சுக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பிள்ளையார் படம், லட்சுமி சரஸ்வதி படம், அதுக்கப்புறம் திருப்பதி ஏழுமலையானுடைய படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய படம், இந்த 5 படங்கள் சேர்ந்து பிரேம் போட்டு அநேகமான கடைகளில் சாதாரணமாகவே வியாபாரத்துக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஆக தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் குறிப்பிட்ட தெய்வங்களை குடும்ப வீட்டில், அதாவது குடும்பத்தில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதற்கு மேலே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இல்லத்தில் தெய்வ படம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்ளத்தில் அந்த தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது, அதற்கு தகுந்த மாதிரி ஆன்மீக நெறிமுறைகளை கையாள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எவ்வளவு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்துக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்தோடு ஆர்ப்பரிப்போடு உலா வரலாம் அப்படிங்கிறது ஆன்மீக விதி.